இன்று நாம மிதுன ராசி மிதுன லக்னத்து பெண்கள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசி மிதுன லக்ன பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய இயல்புகள், இது எல்லாத்தையும் பேச போகிறோம். இப்போ மிதுனம் அப்படிங்கிறது புதனோட வீடு. புதன் புத்திக்காரன். இந்த பொண்ணோட புத்திசாலித்தனம் வெளிவந்துடக்கூடாது, அந்த பொண்ணு புத்திசாலியாக எவால்வ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த கணவனோ இல்லை அந்த மாமியாரோ இல்லை அந்த புகுந்த வீட்டாரோ ரொம்ப கவனமாக வேலையை சேர்ந்தால் தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும். பெரும்பான்மையான மிதுன ராசி மிதுன இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளில் தங்கள் பெண் என்பவள் தன்னுடைய சிரிப்பை கூட வெளிக்காட்டிடக்கூடாது அப்படின்னே காலங்காலமாக நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த நிலைகள் மாறி இருக்கு. ஆனாலும் அந்த பார்வையின் இவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். விளையாட்டுத்தனமாக, துருக்குத்தனமாக, நகைச்சுவையாக கூட எதையோ ஒன்று அந்த இடம் பொருள் ஏவல் பார்க்காம பேசிடுவாங்க. வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எத்தனையோ சேனலில், எத்தனையோ தளங்களில் நான் ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த ஜோதிடர் யுகம் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று நாம் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ், அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்று நாம் மிதுன ராசி மிதுன லக்னத்து பெண்கள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசி மிதுன லக்ன பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய இயல்புகள், இது எல்லாத்தையும் பேச போகிறோம். இப்போ மிதுனம் அப்படிங்கிறது புதனோட வீடு. புதன் புத்திக்காரகன். எல்லா பெண்களுமே புத்திசாலிகள். அதில் மிதுன ராசி மிதுன லக்னத்து பெண்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள். இந்த புத்திசாலித்தனம் தான் அவங்களுக்கு அடையாளமாகவும் இருக்குது. பல பிரச்சனைகளை இந்த அதீத புத்திசாலித்தனம் தான் அவங்களுக்கு கொண்டு வரும். வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் புத்திசாலியாக இருக்கிறதும் அதுவும் அதிபுத்திசாலியாக இருக்கிறதும் அந்த சக ஆட்களால் ஏற்றுக்க முடியாது, சக பெண்களால் ஏற்றுக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிறாங்க அப்படின்றப்ப மிக சொற்ப நாட்கள்லேயே தன்னோட புத்திசாலித்தனத்தை அவங்க நிரூபிச்சிருவாங்க. நிரூபிக்கும் போது அங்கே இருக்க மாமியாருக்கு நம்ம பையனை விட இந்த பொண்ணு புத்திசாலியாக இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. 99% தன் மருமகள் புத்திசாலியாக இருக்காளே தன் மகனை விட அப்படின்னு நினச்சி கைதட்டி ரசிக்கிற மாமியார்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை வெறுப்பை உமிழ ஆரம்பிப்பாங்க. இது அவருடைய கணவருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அந்த கணவருடைய அம்மாவாகிய மாமியாருக்கும் பிரச்சனையை கொடுக்கும். எப்படின்னா, இல்லை நீ பேசாம இரு அப்படின்னு மட்டம் தட்ட பார்ப்பாங்க. இந்த பொண்ணோட புத்திசாலித்தனம் வெளிவந்துடக்கூடாது, அந்த பொண்ணு புத்திசாலியாக எவால்வ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த கணவனோ இல்லை அந்த மாமியாரோ இல்லை அந்த புகுந்த வீட்டாரோ ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இதை நான் பர்சனலாகவே பார்த்துருக்கேன். ஒரு மிதுன ராசி மிதுன லக்னத்து பெண் தான் பிறந்த வீட்டில் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு அது ஒரு பொறாமை குணத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆணாக, ஒரு சகோதரனாக நாம் புத்திசாலித்தனமாக செயல்பட முடியல, நம்மளுடைய அக்காவோ நம்மளோட தங்கச்சியோ இந்த அளவுக்கு செயல்படுறாங்களே சொல்லி ஒரு சின்ன பொறாமை உணர்வை அந்த வீட்டில் ஏற்பட்டுரும். அப்போ இத்தனை சங்கடங்களையும் கடந்து தான் மிதுன ராசி மிதுன பெண்கள் வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது புதனோட வீடு அப்படிங்கிறப்ப பிளானிங். எந்த ஒரு விஷயத்துலையுமே பிளான் ஏ பிளான் பி அவங்களுக்கு இருக்கும். நாம் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம், இந்த குழம்பு வச்சுருவோம், ஒருவேளை இந்த குழம்பு சொதப்பிட்டா செகண்டாக என்ன பண்ண முடியும், என்ன இருக்கிற மாட்டேன் அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க 2 பிளான் 3 பிளான் வச்சு தான் அவங்க செயல்படுவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. இப்போது என்ன போகிறோம், செய்ய போகிறோம், நடக்க போகுது அப்படிங்கிறது வேறு. ஒருவேளை நடக்கலைன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஒரு ஷாப்பிங் கிளம்புனாங்கன்னா கூட 2-3 விஷயங்களை ஒன்று திரட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போவாங்க. ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போகவே மாட்டார்கள். 2 வேலையை சேர்ந்தால் தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும். பெரும்பான்மையான மிதுன ராசி மிதுன இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக்குவாங்க. 2-3 வேலையை சேர்ந்து செய்யும் போது தான் அவங்க சந்தோஷமாகவே இருக்கும். ஒரே வேலை இருந்தால் அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஒரு வேலை மட்டும் எப்படி செட் ஆகும், இன்னொரு எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கலாமேன்னு தோணும். இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு உண்மை. எப்படின்னா, அவங்க எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் 2ஆவதாக ஒரு வேலை பார்த்தா அவங்க ரொம்ப பிடிக்கும். அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது ரொம்ப ஹாப்பியாக செய்வாங்க. சொல்லப்போனால் தன்னுடைய மெயின் ஒர்க்கை விட இந்த சைடு ஒர்க்கை தான் ரொம்ப ஈடுபாடோட பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆசை 2ஆவது வேலை அமையணுங்கிறது தான். அது 2ஆவது வேலையை போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரும்பான்மையான
இந்த மிதுன ராசி மிதுன லக்ன பெண்கள் அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை யாருக்காவது ஃப்ரெண்டுக்காக, ஏன்னா புதன் நாளே நண்பனுக்காக ஒரு உதவி செஞ்சு, நண்பர் அதாவது தோழர்களுக்காக உதவி செஞ்சு, தோழிக்காக உதவி செஞ்சு அதில் மனவேதனை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் தான். எங்கேயாவது போய் சாட்சிக்கு எழுத்து போடுறது, கேரண்டிக்கு எழுத்து போடுறது, அந்த டாக்குமெண்ட் மொத்தமாக இவங்க மேலே விழுந்து இந்த கடனுக்கு இவங்க வட்டி கட்டிட்டு இருக்கிறது, இல்லை இந்த பணத்தை ரெண்டாக்கிடலாம், ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ், இல்லைன்னா இந்த சிட் கம்பெனியில் போய் பணத்தை போட்டு மிக அதிக வட்டியை மிக குறுகிய காலத்தை வாங்கிடலாம் அப்படின்னு இந்த பணத்தை ரெட்டிப்பாக்குறது. ஏன்னா மிதுனம்னாலே இரட்டைத்தன்மை, 2 ஆக்கிடலாம் 3 ஆக்கிடலாம் முயற்சி செஞ்சு அதில் பணத்தை ஏமாறக்கூடிய அபாயம் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன பெண்களுக்கு உண்டு. ரொம்ப கவனமாக அதில் அவங்க செயல்படணும். 2வது ஹாஸ்யம். புதன் நாளே நகைச்சுவை, ஹாஸ்யம். மிதுன ராசி மிதுன லக்ன பெண்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்கும் சிரிப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு பெண் என்பவள் தன்னுடைய சிரிப்பை கூட வெளிக்காட்டிடக்கூடாது அப்படின்னே காலங்காலமாக நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த நிலைகள் மாறி இருக்கு, ஆனாலும் அந்த பார்வை இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒரு மிதுன ராசி மிதுன லக்ன பெண் அப்படி ரசித்து அப்படி சத்தமாக சிரிச்சிருவாங்க. ஒரு திரையரங்கத்திலேயோ இல்லை ஒரு நண்பர்களுடைய வட்டத்திலேயோ இல்லை உறவினருடைய சேர்ந்து கெட்டுகுதர்லேயோ அவங்க அப்படி கலகலன்னு சிரிக்கிறது, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது, அது மற்றவங்க பார்வைக்கு அந்த பொண்ணு ஒரு பொறுப்பற்ற பொண்ணாகவும் ஒரு நகைச்சுவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை கவனிக்காத ஒரு தோற்றத்தை அளிச்சிடும். அப்போது இவங்களோட இயல்பு இவங்க ஹாப்பியாக இருக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இவங்களுடைய குணாதிசயம் இது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை வராது. ஒரு பெண்ணுக்கு சந்தோஷமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இன்னமும் நம்ம சமூகம் அதற்கு தயாராகலை அப்படிங்கிறத இந்த மிதுன ராசி மிதுன லக்ன பெண்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் ரொம்ப இயல்பாக நம்மளுடைய மகிழ்ச்சியை காட்டிடுவோம், அதனால் நமக்கு பிரச்சனை வருங்கிற புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை காப்பாற்றிக்கலாம். 2வது, இப்படி நகைச்சுவைக்கு மதிப்பு கொடுக்கும்போது யாராவது ஒரு ஆண் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாஸ்யமாக உங்களை சிரிக்க வச்சுட்டா நீங்களும் அவரோடு சேர்ந்து பயணிக்க தயாராவீங்க. அது காலப்போக்கில் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன பெண்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க அப்படின்னா கூட படிக்கிற பசங்க யாராவது ரொம்ப ஹாஸ்யமாக ரொம்ப காமெடியாக பேசிட்டாங்கன்னா அவங்களுடைய கம்பேனியன்ஷிப்பை இந்த மிதுன ராசி மிதுன லக்ன பெண்கள் விரும்புவாங்க. அவன் காமெடியாக பேசுவான், அதனால நான் அவன் கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பசங்களோட சேர்ந்து இருந்து அதனால் சங்கடங்களை சந்தித்த மிதுன ராசி மிதுன லக்ன பெண்கள் உண்டு. பல நேரங்களில் இது காதலா, இது அன்பா, இல்லை அவன் ஜோக்கா பேசுகிறான்றதுக்காக நம்ம அவன் கூட இருக்கமான்றது புரியாமல் உண்மையிலே ஜோக்கு காமெடிக்காக இருந்து அது காதல்னு தப்பாக புரியப்பட்டு அங்கே போய் பிரச்சனை அனுபவிச்சவங்களாம் இருக்கிறாங்க. 2வது, இவர்களுக்கு இந்த கடன், நோய், எதிரி, வழக்கு இது எல்லாமே வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப 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 கவனமாக இருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து தன்னை கற்காத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தின் பொருட்டு இந்த அத்தனை விஷயங்களையும் அவங்க ரொம்ப இழுத்துக்குவாங்க. ஏன்னா பணத்தை எப்படியாவது சேர்த்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மிதுன ராசி மிதுன லக்ன பெண்களுக்கு இருக்கும். பணத்தை காட்டி அவங்கள ஒரு மாதிரி இந்த பணத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அது ரெட்டிப்பாயிடும், இல்லை இங்கே வந்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பணத்தை ஒரு விஷயமா காட்டி அவங்கள வலையில் சிக்க வைக்கக்கூடிய அபாயங்கள் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன பெண்களுக்கு உண்டு. அப்போது இவங்களுடைய மதி அந்த இடத்துல வேலை செய்யாமல் இந்த பணத்தை நம்ம எப்படியா சம்பாரிச்சிடணும், பணம் ரெட்டிப்பாயிடணும், பணம் மும்படங்காயிடணும், அதிக வட்டி நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. இது பேராசைன்னு சொல்ல முடியாது, பட் அவங்களுடைய கர்மாவே இதுதான். இவங்க அந்த அதிகமான பணத்துக்கோ இல்லை கொஞ்சம் ரெட்டிப்பான ஒரு லாபத்துக்காகவோ ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது. அப்போ பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன் நாளே கணக்கு வழக்கு தான். நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்ன பெண்கள் நீங்கள் கணக்கு வழக்கு டெய்லி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகள்லையோ இல்லை தேவையற்ற அபாயகரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சிட முடியும். பணத்தின் மீது ஒரு முழு கண்ட்ரோல் மிதுன ராசி மிதுன லக்ன பெண்களுக்கு இருந்தே ஆக வேண்டும். அப்போது பொருளாதாரத்தில் நீங்கள் நிச்சயமாக வளர முடியும். இப்போது மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு தன்னுடைய வாக்குஸ்தானம் கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசம், அஷ்டமத்தில் அதே செவ்வாய் உச்சம். அப்போது இவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். விளையாட்டுத்தனமாக, துருக்குத்தனமாக, நகைச்சுவையாக கூட எதையோ ஒன்று அந்த இடம் பொருள் ஏவல் பார்க்காம பேசிடுவாங்க. அப்போ பொதுவாகவே ஒரு ஆணை விடவும் பெண் என்ன செய்கிறா, பெண் எப்படி நடந்துக்கிறா, பெண்ணுடைய அறிவுத்தனம், அவர் அறிவுஜியாக நடந்துக்கிறா அப்படிங்கிறப்ப
ஒரு ஒரு குரூரமான பார்வை தான் அந்த பெண் மீது எல்லோருக்குமே இருக்கும். அப்போது நீங்கள் இயல்புலேயே ஒரு புத்திசாலியாகவும் அதிபுத்திசாலியாகவும் அறிவுஜியாகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளாகவும் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு எரிச்சல்லையும் ஒரு கடுப்புலையும் இருப்பாங்க. இவ நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றாளே அப்படின்ற எண்ணம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்கும், உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கும். உங்களை எப்படா மட்டம் தட்டலாம் காத்துட்டு இருப்பாங்க. அது உங்களால் பொறுத்துக்கவும் முடியாது. நான் நல்லபடியாக சிந்திக்கிறேன், நல்லா அறிவாளியாக சிந்திக்கிறேன், அது இந்த குடும்பத்துக்கும் நல்லதாக செய்யுது, அப்புறம் என்னை நீங்கள் எல்லாரும் இப்படி ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த உலகத்தில் அறிவாளிகளுக்கு எப்போவுமே அவமரியாதை நடக்கும். அதுவும் அறிவாளி பெண்களுக்கு நிச்சயமாக அவமரியாதை இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அறிவு தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். அப்போது உங்களுடைய வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், அதே அஷ்டமாதிபதியில் செவ்வாய் உச்சம். அப்போது இந்த வாக்குஸ்தானம் அங்கே செவ்வாய் நீசம் ஆகும்போது வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அதே போல் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு உறுதுணையாக நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் பெருமாள், மகாவிஷ்ணு வழிபாடு. இது உங்களுக்கு சனிக்கிழமையிலோ இல்லை புதன்கிழமையிலோ பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை நம்ம பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன். அதே போல் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்கள் மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம். அந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் ஜொஹர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்றி சிங்கப்பூர் சுற்றி ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே, இது வேறு எந்த வகையிலும் இல்லாமல் முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை 11 ஜூலை 18 வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்க போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டின் அடிப்படையில் இந்த ஜூலை 11 ஜூலை 18 நான் அங்கே இருப்பேன். நீங்கள் நேரில் உங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசன்னம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றி.